இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இன்டர்நெட் அப்படின்றது வந்து ரொம்பவுமே அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் யாருமே இல்லை. குட்டீஸ் சுட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் ஒன்று மொபைல் இன்டர்நெட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா மேஜர்லி வைஃபை இன்டர்நெட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வைஃபை நெட்வொர்க் யூஸ் பண்ணல சம்டைம்ஸ் வைஃபை நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், இன்டர்நெட் வராமல் இருக்கும். சம்டைம்ஸ் வைஃபைவே டிஸ்கனெக்ட் ஆகி ரீகனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வைஃபை பாஸ்வேர்டை நம்ம வந்து மறந்துட்டுருப்போம். அது எப்படி கிடைக்கிறது கண்டுபிடிக்கிறது தெரியாமல் முழிச்சுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி வைஃபை ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஃபெட்டப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் என்ன, அந்த இஷ்யூஸ்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலான டெக்-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். டேய் நண்பா, அவசரமாக ஒரு மெயில் அனுப்பணும். மொபைல் இன்டர்நெட் வேறு கட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் தான் வைஃபை இருக்குல்ல, கொஞ்சம் வைஃபை பாஸ்வேர்டை சொல்ல, நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி மெயில் அனுப்பிக்கிறேன். ஐயையோ, வைஃபை பாஸ்வேர்டா? அது வச்சேன், ஆனால் என்ன வச்சேன்னு தெரியலையே. இது எப்படி இப்போ உடனே பார்க்குறது? இதுக்கு என்னடா பண்ணுறது? உன் லேப்டாப்பில் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கா? கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கொண்டா, நான் அதில் எப்படி பார்க்குறது அப்படின்றவங்க சொல்லித்தரேன். இதை நீ பார்த்து வச்சுக்கோ. அதுக்கடுத்து யாராவது வைஃபை பாஸ்வேர்டு கேட்டாங்கன்னா மறக்காமல் சொல்லிடு, சரியா? நீங்கள் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டை 2 மெத்தடில் வந்து பார்க்கலாம். அது என்னென்ன மெத்தட் அப்படின்னா, ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்று வந்து கமாண்ட் மோட் மெத்தட். மோஸ்ட் ப்ராபப்ளி கிராஃபிக்கல் மெத்தடில் பார்க்குறது வந்து ரொம்பவுமே ஈஸி, கமாண்ட் மோடை காட்டிலையும். கமாண்ட் மோட் அதுக்கு மேலே ஈஸியான, கமாண்டில் யாருக்கு ஃபெமிலியராக இருக்கோ அதை நீங்கள் கமாண்ட் மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. கிராஃபிக்கல் மோட் யாருக்கு ஃபெமிலியராக இருக்கோ அது கிராஃபிக்கல் மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஃபிக்கல் மோட் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, விண்டோஸ் ஆரம்பிக்கு எப்பயும் போல் ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அந்த ரன் கமாண்டில் ncpa.pl அப்படின்ற அந்த கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் சென்டர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அப்படி அந்த நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் சென்டரில் ஓப்பன் ஆனதில் உங்களுக்கு வைஃபை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வைஃபை ரைட் கிளிக் பண்ணி அதில் வைஃபை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து செகண்ட் ஆப்ஷனாக வந்து செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும் மேலே டேப்பில். அந்த செக்யூரிட்டி ஆப்ஷனில் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஷோ பாஸ்வேர்டுன்னு இருக்கும். விண்டோஸ் செக்யூரிட்டி கீன்னு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு. ஷோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து வியூ ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக கமாண்ட் மோடில் வைஃபை பாஸ்வேர்டு வந்து எப்படி ஷோ பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வைஃபை கனெக்ஷனில் என்னென்ன வைஃபைஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் என்ன வைஃபை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இல்லை என்ன வைஃபைக்கான பாஸ்வேர்டு வேணுமோ அதை வந்து நம்ம வந்து அடுத்ததாக வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல என்னென்ன வைஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கமாண்ட் மோடில் நெட்.sh அப்படின்றத டைப் பண்ணுங்கள். நெட்.sh டைப் பண்ணிங்க அப்படின்னா அது உள்ளே வந்து நெட்வொர்க் மோடுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து WLAN ஷோ ப்ரொஃபைல் அப்படின்னு காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் என்னென்ன வைஃபை இது வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கோ, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வைஃபைஸ் என்னென்ன வைஃபைஸ் உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கோ எல்லா லிஸ்ட் அவுட்டும் அதில் வந்து காமிக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் எது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், இப்போ பாஸ்வேர்டு செக் பண்ணுறதுக்கு அதே தான் நெட்.shக்குள்ளே அதே கமாண்டு WLAN ஷோ ப்ரொஃபைல். அதில் வந்து என்ன பாஸ்வேர்டு வேணும், எந்த ப்ரொஃபைலுக்கான பாஸ்வேர்டு வேணுமோ அந்த ப்ரொஃபைலோட நேமும் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். எந்தவித இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், எந்தவித தப்பும் இல்லாமல் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு கீ ஈக்குவல் டு கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு கீஸ் ஈக்குவல் டு வந்துட்டு கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட வைஃபை டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கீ ப்ரெசென்ட் அப்படின்றதுக்கு கீழே கீ கண்டென்ட்னு சொல்லி உங்களோட பாஸ்வேர்டு வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதுதான் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு. அதை நீங்கள் வந்து வேறு ஒரு லேப்டாப்ல இல்லை வேறு ஒரு மொபைலையோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் 2 மெத்தட்லேயுமே வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் நண்பா, ஒரு வழியாக எப்படியோ மெயில் அனுப்பிச்சாச்சு. அட்லீஸ்ட் பாஸ்வேர்டு எப்படி பார்க்குறது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம், நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அப்பப்போ என் வைஃபை வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது. திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இதை வந்து எதனால, இதை வந்து எப்படியா சரி பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுமா? கண்டிப்பான முறையில் தெரியும் நண்பா. அதுவுமே நான் வந்து இப்போ உனக்கு சொல்கிறேன். அதை நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த இதில் செட்டிங்ஸ் எதையுமே நீ வந்துட்டு திரும்பவும் மாற்றாமல் வச்சுக்கோ. அந்த செட்டிங்ஸை மாற்றிட்ட அப்படின்னா திரும்பவும் உன்னோட நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உன் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறத வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான செட்டிங்ஸை வந்துட்டு இப்போ நான் சொல்லித்தரேன், நீ நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? மறந்துடாத. நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படின்னு நம்ம சேனலான டெக்-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நான் இந்த மாதிரி டெக் டிப்ஸ் என்னென்ன போடுறேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அதை தெரிஞ்சு உங்களோட செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். இது போக இன்னும் பல டிப்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம இப்போ இன்டர்நெட்டை ஃபாஸ்ட் பண்ணுறது எப்படி, அதாவது நம்ம வைஃபை நெட்வொர்க்கில் நம்ம கிடைக்கக்கூடிய வைஃபை எல்லாமே கரெக்டாக தான் கிடைக்குதா, அதை வந்துட்டு எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல் ரன் கமாண்ட் போய்ட்டு அதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தது தான் ncpa.pl அப்படின்ற அந்த ரன் கமாண்டை கொடுத்து நம்மளோட நெட்வொர்க் ஷேரிங் சென்டருக்கு வந்து உள்ளே போயிட வேண்டியது. அதில் நம்மளோட வைஃபை நெட்வொர்க் எதுவோ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உள்ளே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து டிஎன்எஸ் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து நம்மளோட டிஃபால்ட் டிஎன்எஸ் சர்வர் நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்டேன் ஆட்டோமேட்டிக்கலி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்எஸ் சர்வர் எதுவோ அதிலே கனெக்ட் ஆகி உங்களுக்கு இன்டர்நெட் வரும். சம்டைம்ஸ் வந்து எனக்கு வரக்கூடிய இன்டர்நெட் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம இது வந்து ஆல்டர்னேட் டிஎன்எஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி அந்த ஆல்டர்னேட் டிஎன்எஸ் கொடுக்குறதுக்கு வந்துட்டு யூஸ் த ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வரை கொடுத்து அதில் வந்து 1.1.1.1 கொடுத்துட்டு 1.0.0.1 அப்படின்ற டிஎன்எஸ் சர்வரை கொடுக்கலாம். இது வந்து கூகுளோட டிஎன்எஸ் சர்வரு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.8.8.8 அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு ஆல்டர்னேட்டில் வந்துட்டு 8.8.4.4 இந்த 2 டிஎன்எஸ் சர்வர்ஸையுமே வந்து கொடுக்கலாம். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சர்வர். ஸோ அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். இருந்தாலும் வந்துட்டு இது வந்து ப்ராக்ஸி மூலமாக கனெக்ட் ஆகுது அப்படின்றதுனால நம்ம வெளிநாட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண போகும்போது கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சுட்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதை கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஎன்எஸ் செட் ஆகிரும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேலே வந்து கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது கான்ஃபிகர் என்ன கான்ஃபிகர் பண்ண போகணும்னா நம்மளோட வைஃபை அடாப்டரில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இருக்குது அதை வந்து டிஃபால்ட் இருக்கிறத சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதில் மேலே இருக்க ஜென்ரல் டேபுக்கு அடுத்து அட்வான்ஸ்னு சொல்லியிருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போயிருங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் டிசேபிள் பண்ணணும்னு இருக்குது. அதை பொறுத்து நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து வேரியேஷன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபேட் சேனல் இன்டாலரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் சேனல்ஸ் வந்துட்டு நம்மளோட இன்டர்நெட்லேருந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்றத கனெக்ட் பண்ணுறதுக்கு அது வந்து டிசேபிள் பண்ணி வச்சிடணும். அதை டிசேபிள் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட வைஃபை ரவுட்டர்லேருந்து வேறு இன்டர்நெட் வந்துட்டு வேறு எதுலேயும் கனெக்ட் ஆகாமல் ஷேர் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம தேட வேண்டியது என்ன அப்படின்னா ரோமிங் அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து ரோமிங் அக்ரெசிவ்னஸ் அப்படின்றது நம்ம பேசிக்காக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் ரோமிங் வந்துட்டு வேறு ஊருக்கு போனோம்னா அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா அதே மெத்தடு தான். இங்கே ரோமிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. உங்களோட ரவுட்டர் எந்த லெவல் எந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்துட்டு வேரி ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா இப்போ ரவுட்ரு 10 மீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லோன்னு செட் பண்ணிக்கிற வேண்டியது. 10 மீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து ரவுட்டரை வச்சுருக்கீங்க அப்படின்னா மீடியம் லோ அல்லது மீடியம் ரெண்டில் ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வைஃபை சிக்னல்ஸ் வந்து ஈவனாக கிடைக்கும். அதே சமயத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பீடும் வந்து ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்லீப் வீல் அண்ட் டிஸ்கனெக்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களோட சிஸ்டம் ஸ்லீப் ஆன உடனேயுமே உங்களோட நெட்வொர்க் அடாப்டர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். வைஃபை எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிருமா அப்படின்னு இருக்கும். நிறையா பேர் இதில் வந்து எனேபிள்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் ஸ்லீப் ஆக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிரும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது டவுன்லோட் போட்டிருந்தீங்க இல்லை வேறு ஏதாவது ஆட்டோமேட்டட் அப்டேட் போயிட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்து ஒரு தடவையும் டிஸ்கனெக்ட் ஆகி ரீகனெக்ட் ஆக போகும்போது நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட் பவர் அப்படின்றது இல்லையா? ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கணும். டிரான்ஸ்மிட் பவருக்கும் இன்டர்நெட்டுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். ஜியோ நெட்வொர்க் வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்க போகும்போது இல்லை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்க போகும்போது பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகும் அப்படின்னு. கரெக்டாக? அதுதான் இன்டர்நெட் வந்து யூசேஜ் பண்ணல உங்களோட பவரும் டிரான்ஸ்மிட் ஆகும் பேக்ரவுண்டில். அது வந்து நம்மளோட சிஸ்டம்லேயும் நடக்கும். அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு லோ லெவலில் டிரான்ஸ்மிட் பண்ணணுமா இல்லை மீடியம் லோ லெவலில் டிரான்ஸ்மிட் பண்ணணுமா அப்படின்றத வந்து வைக்கணும். இது எதுக்காக இந்த பவரை வந்து அதை எடுத்துக்கிறது அப்படின்னா உங்களோட ரவுட்டரில் வந்துட்டு இப்போ டவர் ரவுட்டர்ஸ் நிறையா வருது. அந்த டவர் ரவுட்டர்ஸோட லென்த் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த இது வந்து தேவைப்படும். ஸோ அதனால் அந்த இதில் வந்து லோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டி சேனல் வந்துட்டு என்னென்ன சேனல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணி வைக்கணும். அதாவது இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேனலில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிற இடத்துல 2 பேண்ட் 3 பேண்ட் சேனலில் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து மல்டி சேனல் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு சேனல்ஸ்லேருந்து இன்டர்நெட் வந்து கட் ஆகாமல் கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும்.
இதை காட்டிலும் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வைஃபை ரவுட்டரில் இருக்கக்கூடிய பேண்ட்வித் லெவல் வந்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய பேண்ட்வித் லெவல் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 5 GHz பேண்ட்வித் வந்து இப்போ நிறையா ரவுட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் லெவலை வந்து வச்சுக்கோங்க. இல்லை என்னது வந்து 2.5 GHz தான், நான் வந்து கவர்மெண்ட்டோட ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்துட்டு 2.4 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ உங்களோட ரவுட்டர் மேக்ஸிமம் லெவல் எதுவோ அதனோட பேண்ட்வித் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனோட பேண்ட்வித் லெவலு வந்து மேலே இருக்கும். பேண்ட்வித் லெவல் 5 GHz அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 82.1 சேனல் கொடுத்து 5 GHz இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட்டோன்னு இருக்கும். அதில் வந்து ஆட்டோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு மேக்ஸிமம் இருக்கோ அந்த மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடும் வச்சுக்கலாம். நீங்கள் மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெகாஹெர்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் ஆட்டோ செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் அந்த மெகாஹெர்ட்ஸை காட்டிலும் ஜாஸ்தி வரலாம், இல்லை வந்து கம்மியாகவும் வரலாம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இல்லை, நான் 100 மெகாஹெர்ட்ஸ் மட்டும் எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 100 மெகாஹெர்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிட வேண்டியது. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்டர்நெட், அதாவது டேட்டா வந்துட்டு ரிசீவ் ஆகுறதுக்கு உண்டான கனெக்ஷன் இன்டர்வல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இன்டர்வல் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 100 அப்படின்றது இருக்கும். 100 மில்லி செகண்ட்ஸ் கணக்கில் வந்துட்டு அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு 100 வந்து வச்சிட வேண்டியது. லாஸ்ட்டாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட வயர்லெஸ் மோடு வந்து என்ன மோடில் கனெக்ட் ஆகிருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஏபிஜி அப்படின்ற 3 மோடில், ஒருத்தவங்களுக்கு ஏ மோடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு பி மோடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து வேரியேஷன் இருக்கும். பட் நீங்கள் அந்த ஏபிஜி 3லேயுமே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட வைஃபை, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன மோடில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மோடு எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு ஈவனாக வந்து வைஃபை வந்துட்டு எந்தவித இன்டரப்ஷனும் இல்லாமல் வர்றதுக்கு ஈஸியாக கிடைக்கும். என்னன்பா வைஃபை ஏன் இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகுது, அதை எப்படி வித்தவுட் டிஸ்கனெக்ஷனில் வந்துட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம் நண்பா, இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றதே எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு நண்பா. நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான். உண்மையிலேயே ரொம்பவுமே எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. அப்படின்னா நண்பா கீழே இருக்க லைக் பட்டனை லைக் பண்ணிடு. அதே மாதிரி நம்ம சேனலான டெக்-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோ. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உனக்கு கிடைக்கும். இன்னும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களில் நான் அடுத்தடுத்து உன்னை வந்து சந்திக்கிறேன். உனக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நீ வந்து கமெண்ட்டில் சொல்லு. நான் அதுக்குண்டான வீடியோஸையும் வந்துட்டு உனக்கு நான் வந்துட்டு எப்படின்றத சொல்லித்தரேன்.